ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. வாங்க கிச்சனுக்கு போகலாம். சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப ரிச்சான ஒரு டெசர்ட் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். பிள்ளைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தயிருக்காக நான் பால் காய்ச்சலான்ட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. ஆனால் மறந்துட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 லிட்டர் அளவுள்ள பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/4 லிட்டர் அளவுள்ள பாலாக தீக்காக இது போல் க்ரீமியாக மாறிடுச்சு. நல்ல வேலை அடிப்பிடிக்கல. அதுக்குள்ளே நான் பார்த்துட்டேன். இந்த நல்ல சுருங்கின காஞ்ச பாலை அன்றைக்கி லேட் ஆகிடுச்சு நைட்டு அப்படிங்கிறதுனால எடுத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுட்டேன். அடுத்த நாள் நான் எடுத்து இதை நம்ம ஒரு டெசர்ட்டாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுட்டு அந்த கடாயில் ஒரு 1/2 லிட்டர் அளவுள்ள நல்லா காய்ச்சின பாலை இதில் சேர்க்குறேன். இந்த பால் இன்னும் கொஞ்சம் காயட்டும். ஏன்னா நம்மக்கிட்ட 1/4 லிட்டர் அளவு பால் தான் இருக்குது, சுருங்க காய்ச்சது. அதனால் கூடுதலாக பால் தேவைப்படும்ன்றதுனால 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்தேன். இதில் ஒரு 3 சிட்டிகை அளவுள்ள குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், கலரும் கொடுக்கும். குங்குமப்பூ நம்ம வீட்டில் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம அந்த சமயத்தில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்டே சேர்க்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாலை மீடியம் ஹையில் வச்சு காய்ச்சும் பொழுது இது போல் நல்லா நுர பொங்கி ஏடு படிஞ்சு வருது. நல்லா நீங்கள் கலந்து விட்டு ஒரு 10-15 நிமிஷம் இந்த பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. நான் தயிர் ஊற்றுறதுக்காக பால் வச்சு மறந்துட்டேன், அது சுருங்க காஞ்சி போச்சு. நீங்கள் இந்த டெசர்ட் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் 1 லிட்டர் அளவு பாலை நல்லா சுருங்க காய்ச்சி 1/4 லிட்டர் அளவு வரைக்கும் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த திக்காக காஞ்ச பாலை எடுத்து இதில் நான் சேர்த்துட்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம மொத்தமாக பாலை இதில் சேர்த்துட்டு நல்லா சுருங்க காய விட்டு செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நீங்கள் நல்லா திக்கான பால் வாங்கிக்கோங்க. ஃபுல் ஃபேட் மில்க்குன்னு கிடைக்குது இல்லைங்களா, அது வாங்கிட்டிங்கன்னா வேலை ஈஸியாக முடியும். அப்படி இல்லைன்னா எருமை மாட்டோட பால் இருந்ததுன்னா நல்லா திக்காக நமக்கு கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், பால் நல்லா சுருங்கியும் வந்துடுச்சு, கலரும் நல்ல ஒரு எல்லோ கலரில் வந்துடுச்சு. குங்குமப்பூ சேர்த்ததுனால தான் நமக்கு இந்த கலரில் வந்திருக்கு. இதனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாதாங்கீர் போலவும் கொஞ்சம் பாசந்தி போலவும் நமக்கு இருக்கும். அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இது ஒரு ரிச்சான ரெசிபியும் கூட. இதில் நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன். நான் சேர்த்த பாலுக்கு உண்டான அளவு. நீங்கள் எந்த அளவு பால் சேர்க்குறீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரையோட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் குறைவாக தான் சர்க்கரை சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி குறைச்சி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்த உடனே இது கொஞ்சம் இலக்கம் தரும். எப்பொழுதுமே ஸ்வீட் செய்யும்பொழுது சர்க்கரை சேர்த்த உடனே அது இலகி கொடுத்துரும். அதே போல் தான் இந்த ரெசிபியும். மீதமான தீயில் வச்சு திரும்பவும் நம்ம கலந்து விடணும். நம்ம குங்குமப்பூ சேர்க்கலை அப்படிங்கிற பட்சத்தில் சர்க்கரை சேர்த்து இது மாதிரி இலக்கம் கொடுத்த பிறகு கொஞ்சம் டைட்டாக ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல சூப்பரான ஸ்மெல்லோடு இருக்கும். இல்லை ஏலக்காய் இடித்து தான் சேர்க்க போகிறீங்கன்னா பால் ஒரு பாதி அளவு சுருங்கினோடனே ஏலக்காயை அதில் இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனோட ஃப்ளேவர் அதில் நல்லா இறங்கும். இப்போ ஓரளவு திக்காக மாற ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் வெதுப்பாக சாப்பிட்ற மாதிரி இருந்தாலுமே சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சில்லுன்னு தான் எல்லாேருக்கும் கொடுக்க போகிறேன். அதனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு ஒரு ஃபுட் ப்ராசஸரில் 1 கைப்பிடி அளவுள்ள பாதாம் பருப்பு, 1 கைப்பிடி அளவுள்ள முந்திரி பருப்பு சேர்த்து 1-2 அரைச்சிட்டு அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுள்ள சாரப்பருப்பு, 1 கைப்பிடி அளவுள்ள வெள்ளரி விதை சேர்த்து அதையும் இது போல் பல்ஸில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ட்ரை நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் என்ன நட்ஸ் எல்லாம் வச்சுருக்கோமோ, நமக்கு என்னெல்லாம் விருப்பமோ அதெல்லாம் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் திரியாக இருக்கணும், ரொம்ப முழுசாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது ஒரு கரெக்டான பதத்தில் ஆறி வந்துருச்சு. அதாவது ரூம் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் லைட்டாக சூடு இருக்குது, அவ்வளவுதான். இந்த சமயத்தில் இது நம்ம ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சிடலாம். நீங்கள் வெதுப்பாக சாப்பிட போகிறீங்கன்னும் போது ஓரளவு பாதி சூடு இருக்கும் பொழுதே ட்ரை நட்ஸ் அதில் சேர்த்து கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் கப்பில் ஸ்பூன் வச்சு சாப்பிட போகிறீங்கன்னா திக்காக இருக்க வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் பொழுதே நீங்கள் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். அது டம்ளரில் குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ ட்ரை நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்தாச்சு. இவ்வளவு ட்ரை நட்ஸா அப்படின்னு நினைக்க வேணாம். பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவாங்க. அவங்களுக்கு சத்தும் கூட. முந்திரி பருப்பு மட்டும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க. ஏன்னா முந்திரி பருப்பில் நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால். இப்போது இதில் ட்ரை நட்ஸ் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க. பாசந்தி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை நட்ஸ் பாயசம்னு சொல்லிக்கலாம், சிம்பிளான ஒரு பாசந்தி அப்படின்னு சொல்லிக்கலாங்க. ரொம்ப ஈஸியான, அதே சமயத்தில் ஒரு சத்தான ஒரு எனர்ஜி ட்ரிங்க் தான் இது. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் எனர்ஜி ட்ரிங்க்கு நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வயிறும் நிறையும், அதே சமயத்தில் உடம்புக்கும் நல்லதுங்க. ஈவினிங்கில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா சில்லுன்னு கொடுக்க வேணாம், கொஞ்சம் வெது வெதுப்பாக கொடுத்தீங்கன்னா நல்ல எனர்ஜியாக இருக்கும். இதே நீங்கள் பிரேக் டைமில் கொடுத்து விடுறீங்கன்னா அப்போ நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூட சில்லுன்னு கொடுத்து விடலாங்க. இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க. சுவையாகவும் இருக்கணும், ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.